சில குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு 8th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டில் எக்ஸாம் கோர்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்க விருப்பப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எழுத ஒரு எக்ஸாம்ஸில் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அடுத்து நீங்கள் 9th போவீங்க, 10th 11th 12th வரையும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் அண்ட் லீவ் அப்டேட்ஸ், ரெயின் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் பண்ண போகிறேன். அந்த லீக் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் முன்னாடி பின்ன கொஸ்டின் லீக் வந்து தெரியுமா, அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ பார்த்தலாம் 1 மார்க்கா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு 15 ஒன் வேர்டு. இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள் சில குட்டீஸ். ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இது கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஸோ ஓகே பாருங்கள். அப்படியே மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸு, இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸு, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸு, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஸ், முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் ஒட்டு விடும். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக படித்த டைம் பத்தாது. 6 7 8 9 10 11 12 13 14 15 வரையும் பாருங்கள். 15க்கு அடுத்தபடியே உங்களுக்கான கோடிட்டு எழுத நிரப்புங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? 15 வரையும் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து கோடிட்டு தான் இருப்புங்க. 16 17 18 19 20. இடைச்சங்க காலத்தில் எழுபட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. வல்லினம் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஸு. காந்தியடிகள் டேஸ் போன்ற வாழ்ந்தார். வானில் கரு தோன்றினால் மழை பொழியும் என்பவர் டேஸ். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து எவைனா 3க்கு மட்டும் இடையளி. உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. மீதிக்கு 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுலாம். 21 22 23 24 25. ஸோ பாருங்கள், இந்த 5ஐயும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு செயல் 2 மார்க்ஸு. கீழே கொடுத்துருக்கிறது ஒரே 2 மார்க்ஸு. மேலே இருக்கிறது பார்த்துட்டிங்களா? ஸோ அப்படியே கீழே பாருங்கள், ஏவைனா 3க்கு மட்டும் விடை தருக. அதுவும் அதே போல் தான் 2 மார்க்ஸ் தான். 26 27 28 29 30. அதே போல் தான் 5 கொடுத்து 3 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? ஓவிய எழுத்து என்றால் என்ன? அப்படிலாம் ஒரு கொஸ்டின் இருக்கா என்ன? புதுசாக இருக்குது. ஓவிய எழுத்து ஆயுத எழுத்தா? தெரில. ஓகே, விடை கொடுத்து வாங்க இயலாதவை என சியலாட்டால் கூறுவன யாவை? நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை? தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்பவர்கள் பெயர்களை எழுதுக. சிதான் உங்களுக்கான 2 மார்க்ஸ்ப்பா. அடுத்து பாருங்கள், பிரிவு 3 எவைனா 3க்கு மட்டும் இடையளி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான்ப்பா. இது வந்து இலக்கண 2 மார்க்ஸ். 32 33 34 35. ஓகேங்களா? ஸோ இது வந்து இலக்கண 2 மார்க்ஸு. எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? வியங்கோல் வினைமுற்று வீதிகள் யாவை? வினைமுற்று என்றால் என்ன? எச்சம் என்றால் என்ன? அதன் வகை யாவை? இதுதான் உங்களுக்கான 2 மார்க்ஸ். இலக்கண 2 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கான மனப்பாட பகுதி. ஓகேங்களா? மனப்பாட பகுதி உங்களுக்கான மனப்பாட பகுதி. டோட்டலாக 8 மார்க் உங்களுக்கு. திருக்குறளுக்கு மட்டும் 2 மார்க்கு, மீதி இருக்கிறதுக்கு 3 மார்க்கு. 36ல் ஆ ஆ ஆ. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் எழுதணும். நீங்கள் திருக்குறள் எழுதணும், மனப்பாட பகுதி 2மே எழுதணும். அடுத்தபடியாக விடையளிக 37 38 39. ஓகேங்களா? ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிராக சாய்ஸ் தான். ஒன்று மேலே எழுதணும், கீழே எழுதணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 37 38 39. அடுத்த பகுதி 5 பாருங்கள், 40. ஸோ உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 40 41 42. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் 5 5 மார்க்கு. அதிலே ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 5 மார்க்கு. சொல்லையா 5 5 5 15 மார்க்கு. ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்துட்டிங்களா? அடுத்து போகலாமா? அடுத்த ரோமீட்டர். ஸோ அடுத்த ரோமீட்டர் பாருங்கள், பகுதி 6 விடையளிக. ஸோ 7 மார்க் கொஸ்டின்ஸு. தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணியாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. ஸோ இது எழுதணும். அல்லது பார்த்திங்கன்னா நிலவளத்தினை காப்பாற்றுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்களை நீங்கள் கருதுவன யாவைன்னு எழுதணும். இது 43ல் 7 மார்க்கு. அப்புறம் பகுதி 7 பாருங்கள், உங்களுக்கான 10 மார்க் கொஸ்டின்ஸ். 44 45.
ஸோ ஒவ்வொன்றையும் 2 இருக்குது. அந்த 2லே தான் ஒவ்வொன்று எழுதுனா போதும். 44 1, 45 1 எழுதணும். டோட்டலாக 20 மார்க்கு. 100 மார்க் பேட்டர்ன் 35 மார்க் எடுத்தால் பாஸ். ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுக்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 4-5 செட்டு கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. போய் செக் பண்ணிப்பாங்க. லீக் சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் முன்னாடி கொஸ்டின் லீக் ஆகும் தெரியுமா, எக்ஸாம் நைட்டு அந்த கொஸ்டின் அப்படியே எக்ஸாமுக்கு வரும். அந்த மாதிரி கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கவர்மெண்ட் லிங்க்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல. இப்பயாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.